பாருங்கள் மக்களே, மலை தெரிகிறது பாருங்கள். என் உலக மக்களே, என் சகோதரர்களே, மிக அருமையான ஒரு இடத்தில் தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். மக்களே, உங்களுக்காக காண்பிக்க நான் செல்கிறேன். சஃபர் விலாக் சேனலை மறக்காதீர்கள். மலை உச்சத்தில் பாருங்கள் எப்படி தெரிகிறது. மலை ஓரங்கள் எல்லாம் வீடு உண்டு. இங்கே பாருங்கள் சகோதரர்களே, நாங்கள் நடந்து கொண்டு போயிருக்கிறோம். இந்த மலை பள்ளிவாசல் என்று கூறுகிறார்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள். அதற்கு தான் நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். வாருங்கள் என் கூடவே. மக்களை பாருங்கள், இந்த வழியாக தான் நாங்கள் செல்ல வேண்டும். தர்காவுக்கு போகக்கூடிய வழியாகும் இது. பாருங்கள் சகோதரர்களே, மிக அருமையான ஒரு இடத்திற்கு தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். என் மக்களே, மிக மிக அருமையான தண்ணி வேறு போயிட்டுருக்கு. பாருங்கள், போக வழி போய்கொண்டே இருக்கிறோம். வாங்க போகலாம் சகோதரர்களே. காரு, பைக்கு எது வேணாலும் போகலாம். நாங்கள் நடந்தே போகிறோம். நடந்து போயிட்டு தான் உங்களுக்கு விலாக் காட்டணுன்னு இருக்கேன். அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். மிக அருமையான ஒரு காட்சி தான் தெரிகிறது. பாருங்கள் மக்களே, ரொம்ப அழகான இது. அல்ஹம்துலில்லாஹ், போகிற வழி செம்மையாக இருக்குது. பாருங்கள். தண்ணி தெரிகிறது. இந்த மலையை பாருங்கள் சகோதரர்களே, மலையை பாருங்கள். அந்த மலையில் தான் அந்த வலி அல்லாஹ் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இந்த கன்னியாகுமரி மக்கள். அந்த வலி அல்லாஹ்வை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வலி அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய போகிறோம், ஜியாரத் செய்ய போகிறோம், நமாஸ் தொழுக வேண்டும். அந்த இடத்தில் போய் வலி அல்லாக்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. அவர் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள வலி அல்லாக்கள். அவர்கிட்ட நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் வைப்பவன் அல்லாஹ் ஒருவனே. அது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. மிக மிக நெருக்கமான அல்லாஹ்வுடைய வலி அல்லாக்கள் மட்டும்தான் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்கள் இறைவன் ஏற்றுக்கொள்வான். மக்களே, நீங்கள் உண்மையான மனதோட போய் அந்த வலி அல்லாக்கள் கிட்ட எது வேண்டுமானாலும் கோரிக்கை வைத்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே, என் உலக மக்களே. பாருங்கள், மிக அருமையான இடத்தில்தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். இயற்கை பாருங்கள் என் உலக மக்களே, அழகான தோற்றத்துடன் தெரிகிறது. எங்கள் நாடு அழகுக்கு கம்மி இல்லை என்று கூறுகிறது. பார்த்தாலே மிக மிக அழகான ஒரு இயற்கையான இடம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் மக்களே. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இயற்கையாக பச்சை பச்சைன்னு செடி கொடி மரங்கள் தெரிகிறது. என் உலக மக்களே, மிக அற்புதமான மலை காட்சி அளிக்கிறது. பாருங்கள் என் மக்களே, பார்த்து ரசித்து கொள்ளுங்கள்.
மிக மிக அழகான ஒரு இடம்தான் இது. பாருங்கள் என் மக்களே. மக்களே, பலாப்பழம் செடி தெரிகிறதா? பலாப்பழம் தெரிகிறது பாருங்க. பலாப்பழம் மரம் இருக்குது, வாழைப்பழம் மரம் இருக்குது. அனைத்து மரங்கள் இங்கே உள்ளது. இந்த அம்மாவை பாருங்கள், அவங்களுடைய வீடும் தெரிகிறது. இங்கே இயற்கையாக எப்படி வாழ்கிறாங்கன்னு பாருங்கள் மக்களே. இயற்கையில் வாழ்கிறது பெரிய சுகம். கிடைக்க வேண்டியது நம்ம மக்களுக்கு சில பேருக்கு அந்த இது கூட கிடைக்காம போயிடுது. இவங்களெல்லாம் வாழ்கிறாங்கன்னா கொடுத்து வைத்தவர்கள் இந்த அம்மாக்கள். பாருங்கள், இந்த வழியாக தான் போக வேண்டும். பாருங்கள் என் மக்களே, போய்கொண்டு இருக்கிறார்கள் அனைத்து மக்கள் இந்த சைடு. வாகனங்கள் இங்கே நிறுத்தபடி கேட்டுக்கொள்கிறாங்க. இங்கே வாகனங்கள் நிப்பாட்டிட்டு மலைக்கு போகிற வழி இதுதான். இதுக்கப்புறம் மலை ஏறணும் இங்கேருந்து. இது வரைக்கும் எந்த வண்டி வந்தாலும் இங்கே நிப்பாட்டிட்டு மேலே ஏறுவாங்க மலைக்கு. வழி எல்லா தர்பாரை பாருங்கள் என் மக்களே. பாருங்கள், இங்கே வாகனங்கள் எல்லாம் நிப்பாட்டுற இடமாகும் மக்களே. எல்லாம் வாகனங்கள் தெரிகிறது. அதுக்கப்புறமா தான் மேலே செல்ல வேண்டியது இருக்குது. இங்கெல்லாம் வாகனங்கள் நிறுத்தபடி மக்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் மக்களே. இந்த வழியாக தான் தர்காவுக்கு செல்ல வேண்டிய இடமாகும். மலைக்கு ஏறக்கூடிய வழி இதுதான் ஆகும் என் மக்களே. பாருங்கள், இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. மலைக்கு ஏறணும். வலி அல்லாவை போய் பார்க்க வேண்டும் என்றால் இங்கிருந்து தான் கிளம்ப வேண்டும். மக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், மேலே ஏற எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் மேலே போக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வாருங்கள், உங்களை நான் காண்பிக்கிறேன். மக்களே பாருங்கள், இந்த வழியாக தான் ஃபஸ்ட்டு சுற்று நாங்கள் ஏறிட்டோம். இரண்டாவது வளைவு தான் ஏறிக்கொண்டு இருக்கிறோம் மக்களே. இப்போவே நம்மளுக்கு மூச்சு வாங்குது. இன்னும் எத்தனை சுற்று இருக்குது தெரியல. பாருங்கள், அதோ மலை தெரிகிறது. அங்கங்கே மக்கள் வேற உக்காந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்களும் அதே போல்தான் உக்காந்து தான் போக முடியும். பாருங்கள், இந்த மலையை காண்பிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நான் அமர்வேன். என் மக்களே, இந்த மலையை பாருங்கள். வர வேண்டிய வழி அதுதான். இப்போ 2வது 3வது சுற்றத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். போக வழி இதுதான். இதுக்கு மேலே தான் நாங்கள் நடந்து செல்ல வேண்டும் என் மக்களே. இந்த மலை தான் தெரிகிறது. அங்கே தான் வழி எல்லாம் வந்து அடைந்து இருக்கிறார்கள். அவருடைய அடக்க ஸ்தலத்தை அங்கே தான் இருக்கின்றார்கள். போய் பார்த்தால் தான் தெரியும் நம்மளுக்கு. பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் போய் பார்ப்போம். போய்கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறிட்டு இருக்கேன். முடிந்த அளவுக்கு மூச்சு தள்ளுது. அப்போ கூட நான் மலையை ஏறிக்கொண்டு தான் இருக்கிறேன். இந்த
வலி அல்லாஹ்வுடைய பர்க்கத்தால் எனர்ஜி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அழைக்கிறார். வலி அல்லாஹ் நம்மளை அழைக்கிறார். இங்கே பாதையில் கால் வைத்தால் போதும், தானாக இழுத்துப்பார் வலி அல்லாஹ் எங்களுடைய. போகிற வழி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அதுவும் மழைக்காலம் வந்து விட்டால் இந்த பக்கம் போகிறது சுலபமாக இல்லை. அங்கங்கே பள்ளம் எல்லாம் இருக்கும். பாருங்கள் ரோடு. மக்களே, இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். மேலே மேலே ஏற வேண்டும். மலை உச்சியில் போகிறது, வழி தெரிகிறது. பாருங்க மக்களே. யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். इंशाअल्लाह सब दरबार पे जाके जियारत செய்தீங்களா? அல்லாஹ் அக்பர். எல்லாம் ஜியாரத் செய்து என் கேரளா மக்கள் அனைவரும் போயிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். என் மக்களே, இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கிட்ட வந்து கொண்டிருக்கிறோம் பாபாவுடைய தர்பாருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை காண்பிப்பேன். அல்லாஹ் அக்பர். இந்த நாடு தெரிகிறது. கேரளாவில் சொல்ல போனால் இந்த நாடு தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் என் மக்களே. பாருங்கள், இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என் மக்கள். பாருங்கள், எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஜியாரத் செய்துவிட்டு. மக்களே, அண்ணா இன்னும் எவ்வளோ தூரம்னா இருக்கு? இன்னும் ஆஃப் அன் ஹவர் ஆகும். ஸோ ஓகே, அல்லாவே வலி அல்லாவே பார்க்காம மூச்சு நின்னாலும் நின்று விட்டோம். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிகளை பார்க்க, வலி அல்லாவை பார்க்க நாங்கள் போய் கொண்டே இருக்கிறோம். மக்கள் அலை அலையாக மலையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள் மக்களே, எல்லாம் ஜியாரத் உடன் வந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் ஜியாரத் முடித்துவிட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களே. என் உலக மக்களே, இன்னும் हाफ एन आवर ஆகும் என்று சொல்கிறார்கள். और आधा घंटा लगेगा. ये कन्याकुमारी मावटम पे एक वली अल्लाह का दरबार है, इस पहाड़ी के इलाके पे. मलई पल्लीवासल बोलते हैं इस गांव के आदमियों ने. या अल्लाह, देखिए हम जाते हैं, वो आते हैं ज़ियारत करके. या अल्लाह, हमको बुलावा आ गया है इस वली अल्लाह के पास. हम आगे इधर सफ़र व्लॉग चैनल लेके, सफ़र व्लॉग चैनल को सारे लोग सब्सक्राइब करिए. मेरे भाइयों, मेरे मोमिनों, என் உலக மக்களே, என் சஃபர் தொடங்கும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் அனைத்து வலிமார்களுடைய தர்காக்கள் அடக்கஸ்தலத்தை, வலி அல்லாக்கள் ஜியாரத்தை உங்களை நான் காண்பிப்பேன் சஃபர் விலாக் சேனல் மூலியமாக. சஃபர் விலாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள் என் உலக மக்களே. பாருங்கள், மக்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். இதோ பாருங்கள்,
அனைத்து மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாதி மலை உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். என் மக்களே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மலை தெரிகிறது பாருங்கள். இன்னும் போக வேண்டியது. மலை தெரிகிறது, அப்படியே கீழோட்டம் தெரிகிறது பாருங்கள். அடிவாரத்திலிருந்து நாங்கள் இவ்வளோ மலை ஏறி இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பாபா மிக அருகில், வலி அல்லாஹ் மிக அருகில் இருக்கிறார்கள் தோன்றுகிறது. அழைக்கிறார் என்னை. வாருங்கள் போலாம் மக்களே, வாருங்கள். நான் வலி அல்லாவை போய் காண்பிப்பேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். குல் வல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பாருங்கள் மக்களே, நான் சற்று நின்று கொண்டேன். முடியவில்லை எனக்கு. யா அல்லாஹ், யா खुदा, யா மேரே வலி அல்லாஹ். இந்த வர வேண்டியது வழியாகும். இது போக வேண்டிய வழி இதுதான். பாருங்கள் என் உலக மக்களே, பாருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 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 தர்பாருக்கு போகக்கூடிய கேட்டு தான் வாசல். இங்கே தான் நின்று கொண்டிருக்கிறோம் என் மக்களே. இந்த கேட்டு தான் தர்பாருக்கு போக வேண்டியது. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது ஜி? 3 வளைவு இருக்குது. இன்னும் 3 வளைவு இருக்குது. அதுக்கு முன்னாடியே தர்பாருடைய கேட் தெரிகிறது மக்களே. இது நீங்கள் பாருங்கள். நாங்கள் கேட்டு வரைக்கும் நிற்காமல் உக்காராமல் கீழிருந்து மேலே நடந்து கொண்டு வந்துவிட்டேன். உங்களை வழியெல்லாம் காட்டாமல் நான் உக்காரப் போவதில்லை. என் மக்களே, வாருங்கள், என்னுடன் போய் பார்ப்போம், ज़ियारत செய்வோம். अल्लाह शुक्र अदा करेंगे इंशाअल्लाह। पहाड़ को जाने का रास्ता पहला ये गेट है। इससे 3 राउंड है। अभी मैं कहीं भी बैठना नहीं, सो ऐसा ही पैदल ही आ गया, सफ़र ही आ गया। मैं इधर पे रुका हूँ। इंशाअल्लाह इससे सफ़र करेंगे। आइए मेरे साथ। सफ़र ब्लॉग चैनल को सब्सक्राइब किए, लाइक किए, शेयर किए। अस्सलाम वालेकुम। सारे लोग आ रहे हैं ज़ियारत करके। इंशाअल्लाह हम बहुत करीब आ गए। इंशाअल्लाह दरबार के रास्ते पर खड़े हुए हैं। आइए मेरे भाइयों, वली अल्लाह से मिलिए। इंशाअल्लाह हम दरबार पे आ गए। इंशाअल्लाह हम दरबार के सामने ही खड़े हुए हैं। इंशाअल्लाह ज़ियारत और जो भी मांगना है, इनकी मुराद पूरी हासिल हो जाती है। जो भी इनकी करामत सारा कन्याकुमारी बोलता है। इंशाअल्लाह आप सब जो भी मांगना है इस वली अल्लाह से मांग लिए। बाबा फ़खरुद्दीन वली अल्लाह दरगाह है। बाबा का नाम है ना, ये फ़खरुद्दीन वली अल्लाह का दरगाह है ये। यहाँ पे सारे लोग और ज़ियारत करते हुए बैठे हुए हैं। इधर भी बहुत से लोग इंशाअल्लाह ज़ियारत करके जा चुके हैं। इंशाअल्लाह अभी हम आए हुए हैं। मेरे भाइयों, देखिए दरबार दिख रहा है ना, यही दरबार। என் உலக மக்களே, என் சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தர்பார் வந்து அடைந்துட்டோம். என் உலக மக்களே, பாருங்கள், எது வேண்டுமானாலும் உங்கள் கோரிக்கை
கராமத் உள்ள பாவா கிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள். என் உலக மக்களே, எல்லாம் ஜியாரத் செய்துவிட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் மக்களே, பார்த்து கொள்ளுங்கள். இந்த மலைகளை தெரியுதா? बगरुद्दीन बाबा का दरबार है इस कन्याकुमारी पहाड़ी के इलाके पर. இந்த மலை உச்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த பாவா பேர்தான் பகருதீன் பாவா வலி அல்லாஹ். இந்த வலி அல்லாஹ் கிட்ட எது வேண்டுமானாலும் நீங்கள் கோரிக்கை வைக்கலாம். நீங்கள் கராமத்தால் உள்ள பாவா இருக்கிறார்கள். இங்கே எது வேண்டுமானாலும் ஜியாரத் செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என் உலக மக்களே, மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள். अल्लाह अकबर. बकरुद्दीन बाबा से आपको मिला चुका हूँ. बकरुद्दीन बाबा ये वली अल्लाह करामत, बहुत करामत वाले हैं. आने के रास्ते में ही बोल चुके हैं हम ना. इंशाअल्लाह जो भी आएंगे अल्लाह के वलियों से मिलने, हमारी हर मुश्किलात मुसीबत सब दूर करवाएंगे. ये वली अल्लाह हमारे लिए भी दुआ करते रहेंगे आखिरत तक. इन वली अल्लाह के लिए हम 2 रकात नमाज़ पढ़ना है. इनसे अल्लाह को शुक्र अदा करना है. इनके लिए दुआ करना है. हमारे तक ईमान पहुंचा दिए हैं. इसी के बाद हम हैं. ईमान को, हमारा दीन को ले चलना हमारा फ़र्ज़ है. मेरे भाइयों, आइए मैं दरबार पे लेके जाऊंगा. दरबारे நான் காண்பிப்பேன். தீன் நம்ம கிட்ட ஒப்படைத்து விட்டு இங்கே வலி அல்லாஹ் ஃபக்ருதீன் பாவா அவருடைய அடக்கஸ்தலத்தை இங்கே தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் உங்களை காண்பித்தேன். பாருங்கள், அடக்கஸ்தலத்தையும் நான் காண்பிக்கிறேன். பாருங்கள் மக்களே, என்னை மன்னித்து விடுங்கள். ஃபக்ருதீன் பாவாவுடைய 40 நாள் சில்லா அமர்ந்த இடம்னு சொல்கிறாங்க. அதிகமாக இங்கே வரக்கூடிய மக்கள் யார் என்றால் மலையாளக்காரங்க தான் அதிகமாக வராங்க. கேரளாவிலேருந்து அவங்க தான் சொன்ன அப்புறம் எங்களுக்கு தெரிகிறது. மன்னித்து விடுங்கள். அவங்க வேண்டுதல் மனசில் நெஞ்சிக்கிட்டு இங்கே காசெல்லாம் போடுறாங்க. பாருங்கள், இது மலை பள்ளிவாசல்னு சொல்கிறாங்க. ஃபக்ருதீன் பாபாவுடைய இந்த இடத்தில் அமர்ந்து சில்லா உக்காந்து இடம்னு சொல்கிறாங்க. மக்கள் போகிறாங்க. அவங்க எல்லாம் இங்கே வந்து பாருங்கள் மக்களே, எல்லாம் அவங்கெல்லாம் நேற்றுக்கடன்னு நினச்சி என்ன நம்மளுக்கு கராமத்து என்ன நம்ம வேண்டுதல் வேணும்னு நினச்சிக்கிட்டு இங்கே காசு என்ன வேணும்னாலும் போடுறாங்க. இங்கே மனசில் நினச்சிட்டு துணியெல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள், கீழே அடிவாரத்திலிருந்து தலை மேலே கல் வச்சுக்கிட்டு இங்கே வந்து இந்த மரம் இருக்கு இல்லையா, இங்கே கல் தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக கல். அந்த கல்லில் தான் எல்லோரும் தலை மேலே கல் எடுத்துகிட்டு வந்து ஏறி இந்த மலை மேலே அங்கே தான் அந்த கல் போடுறாங்க. அது இந்த தர்காவுடைய கராமத்துன்னு சொல்லப்போனால். ஆனால் இந்த ஃபக்ருதீன் பாவா யாருன்னு சொல்ல போனோன்னா, இவங்க மதுரை போகிற வழி மதுரையில் தான் எங்கேயோ இவங்களுடைய மக்பரா இருக்குன்னு கூறுகிறார்கள். கன்னியாகுமரி ஒரு நண்பர்கிட்ட கேட்கும்போது, ஏன்னா இவங்க எல்லாம் மலையாளிங்க தான் வராங்க இங்கே. நம்மளுக்கு அவங்கக்கிட்ட கேட்டு புரிகிற அளவுக்கு நம்மளுக்கு மலையாளி தெரியல. சரியா? எல்லாம் வரவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தலை மேலே கல், கீழே அடிவாரத்திலேருந்து கல் தலை மேலே வைத்து மேலே வந்து இந்த இடத்தில்தான் கல் போடுறாங்க. சகோதரர்களே, பாருங்கள், உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பாவா வந்து இங்கே
ஷில்லா செய்து போயிருக்கிறார்கள். ஃபக்ருதீன் பாவா. இந்த கல்லுங்கள் தான், இந்த கல்லில் தான் வரவங்களெல்லாம் கல் போடுறாங்க. தலை மேலே வைத்து வந்து கீழேருந்து மேலே ஏறி அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு வராங்க. மக்கள் அனைவரையும் கல் தூக்கிட்டு வந்து இங்கே கல் போடுறாங்க. இந்த இடத்தில் இங்கே ஊதுபத்தியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்தில் தான் சொல்லப்போனால் बाबा चिल्ला वकांद இருப்பார்கள். मुझे माफ़ करना मेरे भाइयों, इधर मकबरा नहीं है, लेकिन इस जगह पे 40 दिन चिल्ला बैठे हुए हैं ये वली अल्लाह फ़क्रुद्दीन बाबा ने। इस जगह पे इसके पहाड़ के अडिवारम है ना, उस जगह से सर में पत्थर रखकर जो भी है वो रखकर लेके आके इधर इस जगह में पत्थर डालते हैं। देखो ये इस दरबार का ये मानत पूरा हो जाता है। इन लोगों ने सिर में, वो अम्मा जी ने देखो सर पे पत्थर रखा है, उस जगह पे पत्थर डाल रहे हैं। जो भी मानत पूरी हासिल हो जाती है इन लोगों की, इनका यकीन है ये वली अल्लाह का करामत है। இந்த கல்லெல்லாம் கீழேருந்து அடிவாரத்துலேருந்து தலை மேலே வைத்து கொண்டு இங்கே வந்து போடுறாங்க. சகோதரிகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய கராமத் எவ்வளோ தூரம் இருக்குது. இந்த இடத்தில் தான் உட்கார்ந்து அவர்கள் சில்லா உட்கார்ந்த இடம்னு கூறுகிறார்கள் கன்னியாகுமரி மக்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, பாருங்கள், இந்த கல்லுங்க தான் அதெல்லாம் தலை மேலே வைத்து கொண்டு அவங்களுடைய என்ன வேண்டுதல் என்று நினைத்தபடி கல் தூக்கி கொண்டு போடுறார்கள். காசோலைகள் எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு உள்ள மனசில் நினைத்தபடி அங்கே போடுறார்கள். மக்களே, मेरे भाइयों, देखिए इस जगह वो वली अल्लाह ने आके बैठे हुए थे। इस जगह सब देखिए माशाल्लाह। इधर पानी भी है, देखिए पानी। மக்களே, இது பாருங்க, அருமையான தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வழி எல்லாம் கால் வச்சாங்கன்னா அவர் வரக்கூடிய இடத்தில் எல்லாமே மலை மேலேருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த சைடு இந்த தண்ணி தான் அவங்க எல்லாம் குடிக்கிறாங்க. மக்களே, வரக்கூடிய மக்கள், நானும் குடித்து விட்டேன். அவ்வளோ அருமையாக இருக்கிறது. பாருங்கள், தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. அங்கே மேலே பைப்லேருந்து அங்கே வைத்து இருக்கிறார்கள். தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. ये पानी जाता है इधर से, पानी जाके उधर घूमता है, छोटा घूमता, वो घूमते में पानी भरा हुआ है। आइए दिखाता हूँ। इधर मकबरा नहीं है, हमको पता नहीं था, लेकिन इस जगह पे वो वली अल्लाह ने 40 दिन बैठकर चिल्ला किया है। उस जगह पे उतना करामत है, समझ लो मेरे भाइयों। इधर आते हुए जाते हैं सारे लोग, सब उनका मुराद पूरा हासिल करते हैं। इनका पूरा मुराद इधर पे हासिल हो जाता है। सर पे पत्थर रख कर लेके आके इधर डाल देते हैं सारे लोग। उधर दिखता है ना, देखिए पानी उधर है ना, छोटा सा घूमता है उधर पे, देख लिए मेरे भाइयों। उधर हमारे से जाने नहीं होता है,
इसलिए ऐसा ही दिखाता हूँ। देखिए சகோதரர்களே, அந்த கொடிமரம் தெரிகிறது பாருங்கள் சகோதரர்களே. அங்கே துணி இருக்கு இல்லையா, அங்கே தான் பாபா வந்து சில்லா உட்காந்து இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். வரக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த கல்லில் தான் எல்லாரும் மக்கள் கல்லெல்லாம் தலைமையில் வைத்து வந்து இங்கே போடுவார்கள். இந்த கல் தாங்க, அவ்வளோ கல் சேர்ந்து இருக்கு இங்கே. அவங்களுடைய கராமத்து, ஃபக்ருதீன் பாபாவுடைய கராமத்துன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்கள் சகோதரர்களே. இதுதான் பள்ளிவாசல், ஃபக்ருதீன் பாபா பள்ளிவாசல். இதுதான் மலை மேலே இருக்க பள்ளிவாசல்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான். मेरे भाइयों, मेरे बुज़ुर्गों, मेरे दोस्तों, इस जगह पे सर पे पत्थर लेके आके इस पत्थरों पे डालते हुए जाते हैं। ये केरला के लोगों ने, इस जगह का करामत बहुत बड़ा है। ये फखरुद्दीन बाबा ने इस जगह पे नहीं है, लेकिन इस जगह पे छिल्ला बैठे हुए हैं। इस जगह पे आकर, इस जगह पर छिल्ला बैठे हुए, उस जगह की कीमत अल्लाह ने दिया है उतना बहुत बेहतरीन। उनकी करामत उन छिल्ला बैठे हुए जगह पर इतनी बहुत बड़ी करामत है। सारे हमारे भाइयों, हमारे बहनों, हमारे बुज़ुर्गों, हमारे दोस्तों सब केरल से आते हैं। हमको पता नहीं, उनकी मलयाली तो हमना नहीं आती है, लेकिन उन लोगों ने सिर पर पत्थर लेके ही चढ़ते इस पहाड़ पे। इस पहाड़ पे पत्थर लेकर चढ़ते हुए आकर उनकी हर नीयत, दिल में जो भी सोच कर आते हैं, इस जगह पर वो अमल होता है, उनकी करामत पूरा हो जाती है। इसलिए उन भाइयों बहनों ने इस जगह पे आके पत्थर डालते हैं। ये उद्बत्ती सिलगा रहे हैं बहनों ने हमारे। उस जगह है, देखिए इस झाड़ है, इस झाड़ के नीचे भी बैठे हो सकते हैं। इधर यही जगह पे उन रहते थे। उन्हों जहाँ भी होंगे, इधर भी हम भी, हमारे बाजू भी बैठे हुए होंगे इंशाल्लाह। हमको पता नहीं कहाँ भी होंगे, वली अल्लाह ने। देखिए मेरे भाइयों, ये है बाबा फखरुद्दीन बाबा का वली अल्लाह दरगाह। इधर पे ही पैसा सब डाल के जा रहे हैं, उनकी नीयत पूरी हासिल होने के लिए। वो मुझको है ना मस्जिद, वो मस्जिद पे डालते हैं. இந்த பள்ளிவாசலில் தான் அனைத்து என் சொந்தங்கள் வரக்கூடிய மக்கள் எல்லாம் நேற்றுக்கடன் தீர்க்க இந்த பள்ளிவாசலுக்குள் காசு போடுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, பாருங்கள், எல்லா மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். வந்து துவா செய்து கொண்டு அமர்ந்து இருக்கிறார்கள். எங்கள் சகோதரிகள், எங்கள் தாய்மார்கள், பார்த்து கொள்ளுங்கள், இந்த இடத்தில்தான். फखरुद्दीन बाबा कहते हैं, फखरुद्दीन बाबा ये पहाड़ पे आकर छिल्ला बैठे हुए हैं. इनका मकबरा इधर नहीं है. हमको माफ़ करना मेरे भाइयों, हमको पता नहीं था, हम कुछ बोल दिए पता नहीं होकर. आप जान चुके हैं. इस जगह पे, इस गांव वालों से पूछे थे हम, इस जगह पे आकर 40 दिन छिल्ला बैठे हुए होंगे. इस जगह पे आके जाए हुए हैं, लेकिन इनका मकबरा है मदरे पे. फखरुद्दीन बाबा मदरे पे है बोलते हैं, उधर तरफ पे उनका मकबरा. लेकिन इधर आके जाने से उनका करामत बहुत बड़ा है. उनका करामत क्या
और ये रहने से सारे केरल के लोगों भाइयों बहनों ने आकर सर पर पत्थर उठा के बोझ इस पहाड़ पे चलते हुए आते हैं देखने को। बहुत इनका करामत इतना बड़ा है, अभी जान चुके हैं हम। या अल्लाह, वो अल्लाह का वली है, जो भी देने वाला अल्लाह है, वो हमको लापता है। वो मांगने आते हैं, वो देने वाला देता है। वो है सिर्फ वलियों का सरदार, सारे मुल्कों का सरदार, सारे मालिक, सारों का सारा मालिक एक ही है, मेरा अल्लाह है। देखिए मेरे भाइयों, हम कहीं भी हो या वलियों हो या अल्लाह के हर कामों पे हम लगे होना है। जहाँ भी है ढूंढ के जाना है, उस जगह पर कदर करना है, उनको इज़्ज़त करना है। मेरे भाइयों, इंशाअल्लाह फिर मिलेंगे हम अगली दरबार पर। मैं आपको मिलाऊंगा दूसरे वलियों से इंशाअल्लाह। ज़ियारत और दरूद दुए में याद रखना मेरे भाइयों। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू। അവരൊന്നും എത്തിയില്ലടേ. കല്ല് കൊണ്ടുവന്നില്ലല്ലോ, അവിടെ ഇരിക്കത്രേ. അത് എറിയരുത്, അതിന്റെ മൂട്ടി അതാണ്. അന്ന് ഞങ്ങളൊക്കെ ഇത് വഴിയാണ് പോയത്. ഫോൺ തരാത്തോണ്ടാ? ഫോൺ എനിക്ക് സ്വന്തമായിട്ട് വാങ്ങിച്ചു. ഞാൻ വാങ്ങിച്ചു ഫോണാണ് വാങ്ങിച്ചു, മച്ചിനെ വാങ്ങിച്ചു.